ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபிப்னாக்கி லெவலாக ஸ்டாண்டர்ட் டிவியேஷனா? ஸோ ரெண்டில் எது பெஸ்ட்டு? ஸோ ரெண்டுமே மேத்தமெட்டிக்கல் மெத்தட் லெவல்ஸு தான். ஸோ இது எந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணணும்? இப்போ ஃபிப்னாக்கி மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆகுது. ஸ்விங் லோ ஹைலேருந்து ஸ்விங் லோவுக்கு நீங்கள் பிளாட் பண்ணிங்க அப்படின்னா இதில் வர்ற லெவல்ஸ் பார்த்திங்கன்னா இது 0.38 to 0.5, இது கோல்டன் லெவல் 0.618. ஸோ இந்த 3 லெவலை வச்சு தான் நம்ம ஒரு ட்ரேடர்ஸ் என்ட்ரி எக்ஸிட் ஆவாங்க. ஆனால் நமக்கு ஒரு சப்போஸ் ஒரு இந்த மாதிரி என்ட்ரி ஃபிப்னாக்கி எப்படி யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுவீங்க அப்படின்னா, எப்போல்லாம் ஒரு ஸ்விங் ட்ரேடிங் நடக்குதோ அப்போ தான் நீங்கள் ஃபிப்னாக்கி லெவலை யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் நீங்கள் கரெக்டான ஒரு ஸ்விங் ஹை டு ஸ்விங் லோ நீங்கள் பிளாட் பண்ணணும். இப்போ சப்போஸ் ஒரு மிஸ் மேட்சாக நீங்கள் ஸ்விங் ஹை டு ஸ்விங் லோ பிளாட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லெவல்ஸு மாறிடும். ஸோ இந்த ஃபிப்னாக்கி லெவல்ஸும் மேத்தமெட்டிக்கல் லெவல் தான். ஸோ இதில் இவ்வளோ இது இருக்குது, நீங்களாம் இண்டிவிஜுவலாக பிளாட் பண்ணணும். ஸோ அதை நீங்கள் எந்த ஸ்விங் ஹை டு ஸ்விங் லோங்கிறத டிசைட் பண்ணணும். பட் ஆனால் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் லெவலை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு நியூ ஏரியா கீழே வருது, நியூ ட்ரெண்டு கீழே ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகும்போது நமக்கு என்ன பண்ணலாம், ஒரு பெல்கோவோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் லெவலை கண்டுபிடிச்சிடலாம். ஒரு பெல்கோவோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் லெவலை கண்டுபிடிச்சிடலாம். அது எப்படி வரும், ஸோ எந்த மெத்தடில் வரும் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் லெவல்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிப்னாக்கி லெவலோட அக்யூரேட்டாக இருக்கும். ஸோ இதுதான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் லெவல்ஸ். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் லெவலில் இது -1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் லெவலு, இது +1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் லெவல். ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் லெவலில் ப்ரைஸ் பாருங்கள் எவ்வளோ அக்யூரேட்டாக இங்கே டெஸ்ட் பண்ணுது. ஃபிப்னாக்கி லெவல்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இந்த லெவலுக்குள்ளே நீங்கள் கீழே போனோன்னே என்ன ஆகும், எல்லோரும் ஸ்டாப் லாஸ் போட்டு ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் படி நீங்கள் ஃபிப்னாக்கி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க, இங்கே ஸ்டாப் லாஸ் போட்டு என்ன பண்ணுவாங்க, வெளியில் எக்ஸிட் ஆயிடுவாங்க. ஏன்னா 0.618 கீழே போயிடுச்சு, 382 கீழே போயிடுச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, வெளியாயிருவாங்க. சப்போஸ் இது டவுன் ட்ரெண்ட்னால ஷார்ட் பண்ணுறதுக்கு 0.618 ஷார்ட் பண்ணாங்கன்னா அதுக்கு மேலேயும் போயிடும். ஸோ இந்த லெவல்ஸ் வரும்போது நம்ம ஒரு 618 கோல்டன் லெவலோ 0.5 லெவலோ இதெல்லாம் வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, ஷார்ட்டுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா இது டவுன் ட்ரெண்ட். இப்போ ஷார்ட் அடிக்கும்போது என்ன ஆகும், உங்களுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் வச்சு அடிப்பாங்க ப்ரைஸ் ஆக்ஷனில். அது என்ன ஆகும், ஸ்டாப் லாஸ் ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் ஆகும். பட் இந்த ரெண்டுமே மேத்தமெட்டிக்கல் லெவல் தான். பட் ஆனால் இந்த ஸ்விங் ட்ரேடிங்கில் தான் நீங்கள் இந்த ஃபிப்னாக்கி லெவலை யூஸ் பண்ண முடியும். பட் அதே இது ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை நீங்கள் என்ன பண்ணலாம், எல்லா டைப் ஆஃப் ப்ரொஃபைல்ஸ்லையும் யூஸ் பண்ணலாம். இப்போ இன்றைக்கி டெய்லி சார்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் லெவலை நீங்கள் மார்க் பண்ணும்போது என்ன ஆகும், ப்ரைஸ் அதில் தான் கரெக்டாக டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே தான் டெவலப்மெண்ட் நடக்கும் பெல்கோ. ஸோ இதுக்குள்ளே வெளியில் போகும்போது இப்போ இதுதான் -1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் லெவல்ஸு. ஸோ ஒன்ஸ் நீங்கள் பெல்கோ டெவலப் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும், உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் லெவலுக்கு மேலே அடுத்த லெவல் என்ன லெவலோ அப்சைடில் 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், அப்புறம் ஃபைனலாக பிரேக் அவுட் நடக்கும்போது இந்த இடத்துல +3 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நீங்கள் எல்லா டயத்துலையும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஃபிப்னாக்கிங்கிறது பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல கோல்டன் லெவலில் டவுன் ட்ரெண்டில் ஷார்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு பிரேக் அவுட் ஃபெயிலியர் நடக்கும். ஸோ மோஸ்ட் ஓவர் ட்ரெண்ட் ஃபெயிலியர் தான் ஆகும். ஏன்னா நீங்கள் டவுன் ட்ரெண்டில் போய் ஷார்ட் பண்ணுவீங்க, அது என்ன ஆகுனா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிவிட்டு திருப்பி அதுக்கப்புறம் தான் கீழே வரும். ஸோ இந்த ஃபிப்னாக்கி லெவல் நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங்லாம் யூஸ் பண்ணலாம். பட் நீங்கள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் லெவல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லா டைப் ஆஃப் ப்ரொஃபைல்லையும் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி டெய்லியில் நடந்த ப்ரொஃபைல்லே யூஸ் பண்ணலாம். நீங்கள் டெய்லியில் எப்படி நடக்குது ப்ரைஸ் பாருங்கள். டெய்லியில் ஒரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷனில் கீழே வருது, இந்த இப்போ மைனஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை டெஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி ப்ளஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் போகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு கன்சல்டேஷன் ப்ரொஃபைல் இருந்தால் நீங்கள் ஒரு ஸ்கேல்பிங் பண்ணலாம். மைனஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்லேருந்து ப்ளஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு ஸ்கேல்பிங் பண்ணலாம். இது ஒரு நல்ல ட்ரெண்டே ப்ரொஃபைல் இருந்தால் எப்போல்லாம் சான்சஸ் கிடைக்குதோ இண்டிவிஜுவலாக நீங்கள் மைனஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனில் டெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் +1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு டார்கெட் பண்ணலாம். ஸோ நமக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுங்கிறது நீங்கள் எல்லா டைம் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். பட் ஃபிப்னாக்கி லெவலில் நீங்கள் எப்போ யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு ஸ்விங் ட்ரேடிங் அந்த மாதிரி டயத்தில் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்விங் ட்ரேடிங் எப்போ வருதோ அப்போ தான் நீங்கள் ஒரு ஃபிப்னாக்கி லெவலை வச்சு
நீங்கள் வந்து ட்ரேடே ஸ்டார்ட் பண்ணணும். பட் ஆனால் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் லெவல் அப்படி கிடையாது. நீங்கள் எப்போ வேணாலும் ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ டெய்லி பண்ணலாம், வீக்லியில் பண்ணலாம், மந்த்லியில் பண்ணலாம். ஸோ எல்லா டைப் ஆஃப் சார்ட்ஸ்லையும் நீங்கள் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் லெவலை வச்சு ட்ரேட் பண்ணலாம். ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல டீட்டெயிலாக நீங்கள் ஸ்டடி பண்ணுங்கள். ஏன்னா ஒரு மார்க்கெட் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் லெவல் தான் வந்து அக்யூரஸியாக இருக்கும் லெவல்ஸ். ஸோ இது எதனால் சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் ஒரு பேக் டெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு மார்க்கெட்டோட ரியாலிட்டி தெரியும். ஸோ நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணும்போது தெரியும். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் லெவல்ஸ் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபிப்னாக்கி லெவலும் வந்து மேத்தமெட்டிக்கல் லெவல்ஸ் தான். பட் அதோட லெவல்ஸ் வந்து எப்போல்லாம் நீங்கள் அக்யூரேட்டாக இருக்கும் அப்படின்னா ஸ்விங் ட்ரேடிங்கில் ஒண்டி தான் இருக்கும். பட் ஆனால் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் லெவல்ஸ் வந்து நார்மலாக ஒரு பெல் கர்வ் டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு டெய்லி ப்ரொஃபைல் அன்னன்னைக்கு நடக்கிற ப்ரொஃபைலும் உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் லெவல்ஸ் இருக்கும். ஸோ வீக்லியில் நடக்கிற ப்ரொஃபைல்ஸும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இருக்கும். ஸோ மந்த்லியில் நடக்கிற ப்ரொஃபைல்ஸும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் லெவல்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் லெவலை எப்படி நீங்கள் மைன்யூட்டாக எந்த இடத்துல என்ட்ரி ஆகணும், ஸோ எந்த இடத்துல நீங்கள் ஷார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் லெவலை வச்சு நீங்கள் மார்க்கெட்டில் டிசைட் பண்ணிடலாம். ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை உங்களுக்கு வந்து ஒரு ட்ரேடோ இன்ட்ராடே ட்ரேட் செட்டப் வந்து ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேட் செட்டப் கிடைக்கும். ஸோ ஒரு லாங் டேர்ம் அனலைஸாக இருந்தால் ஷார்ட் டேர்ம் வீக்லி சார்ட் அனலைஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு என்ட்ரி எடுத்து எக்ஸிட் ஆகும். நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு பேக் டெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் லெவலில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் லெவலை ஃபாலோ பண்ணி ஒரு இன்ட்ராடேயில் ஒரு ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேட் செட்டப் கிடைக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் ட்ரேட் எடுத்துக்கங்க. ஸோ ஒரு வீக்லியில் ஒரு மீடியம் டேர்மாக உங்களுக்கு ஒரு நல்ல ட்ரேட் செட்டப் கிடைக்கும். லாங் டேர்மில் மந்த்லியில் நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா அதில் ஒரு ட்ரேட் செட்டப் கிடைக்கும். ஸோ தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மை சேனல்.